நாம் பார்க்க போகிறது தலைக்கு ஊற்றுதல். தலைக்கூத்தல் அப்படின்னு தமிழில் அதை அழைக்கிறாங்க. தலைக்கு ஊற்றுவது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை நினைவுக்கு வருது. பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அது மாதிரி அந்த நம்முடைய கிராமங்களில் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று தான் இந்த தலைக்கூத்துதல். உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஒருத்தர், நீண்ட நாளாக நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடியவர், இல்லை உயிர் பிரியாமல் இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையில் அவருடைய மகன்கள், மகள்கள், மனைவி இருந்தால் இல்லை கணவன் இருந்தால் அவங்க அந்த மாதிரி நெருங்கிய இரத்த பந்தத்தில் உள்ள எல்லாருடைய சம்மதத்தோடையும் அவரை கொலை செய்வது, அதாவது கருணை கொலை செய்வதுன்னு இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் இல்லையா? அதைத்தான் அன்னைக்கு தலைக்கு ஊற்றுதல் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நம்முடைய உறவுகள்லேயே கூட நிறைய பேர் பார்த்துருக்கலாம். ரொம்ப வயதானவர் இருந்தாங்க அப்படின்னா ஊரில் யாராவது பெரியவங்க நாடி பார்க்குறவங்க இருப்பாங்க. அவங்க பார்ப்பாங்க, வாதம், பித்தம், சிலைத்துவம் அப்படிம்பாங்க. வாத நாடியா, பித்த நாடியா, சிலைத்துவ நாடியான்னு பார்த்து அந்த நாடி பார்த்து இப்போ எந்த நாடி ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அது எப்படி துடிக்குங்கிறத பார்த்து சரியாக எத்தனை மணிக்கு அவர் உயிர் போகுங்கிறதே அழகாக அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த நாளும் கடந்து போகுதுன்னு வைங்களேன், அதுக்கப்புறமும் உயிர் இழுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அது ஒரு பெரிய மரண அவஸ்தை. அப்போ அந்த மரணப்படுக்கையில் இருக்கிற அவருக்கு ஒரு விடிவு கொடுக்கணும் அப்படிங்கிறக்க எல்லாரும் சேர்ந்து சம்மதித்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவருடைய வாயில் சில பேர் பாலை ஊற்றுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த சுவாசம் தடைப்படும். ஏன்னா அப்போ மூக்கு வழியாக சுவாசம் இல்லாமல் வாய் வழியாக சுவாசம் போயிட்டுருக்கும். அப்போ அதில் பாலை ஊற்றும் போது அது தடைப்பட்டு அந்த உயிர் உடனே போயிடும். அப்போ நல்லபடியாக அந்த உயிர் போச்சு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதுவும் ஒரு கொலை தான். அதே நேரத்தில் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவர் மண் ஆசை ரொம்ப இருக்குது, அவர் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டார், இல்லை அவர் நிலம் இருந்து வீடு சொத்து தகராறு அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த இடத்துலேருந்து மண்ணை எடுத்துகிட்டு ஒரு மண்பானையில் மண்ணை கரைச்சி அந்த மண் கறந்து அந்த தண்ணியை அவர் வாயில் ஊற்றுவாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த காயின்லாம் இருக்கும், ரூபாய் நாணயங்கள்லாம் இருக்கும், இல்லை தங்கம் இருக்கும், அதை மண்பானையில் வச்சு நல்லா தேய்ச்சி அதை தேய்க்கும் போது அந்த மண்பானையில் உள்ள துகள்கள் உதிர்ந்து வரும். அதில் தண்ணியை ஊற்றி கரைச்சி இவருக்கு பொன்னாசை இருந்தது, அதனால தான் அந்த உயிர் இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கனாக்கா, அந்த பொன் கலந்த அந்த தண்ணீரை அவருக்கு கொடுத்து அவர் உயிர் பிரியறதுக்கு பண்ணுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய தமிழகத்தில் பதிவாயிருக்கக்கூடிய பதிவுகள்லாம் பார்க்கும்போது பிறந்த குழந்தைக்கு கள்ளிப்பால் ஊற்றி கொடுக்குற அந்த கொடூரம் தமிழகத்தில் இருந்திருக்கு, உசிலம்பட்டி போன்ற பகுதியில் இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அதே மாதிரியான ஒரு பழக்கம் வயதான காலத்திலும் இருக்கிறவர்களுக்கும் அதே போல் கள்ளிப்பாலை கொடுத்தும் கொள்ளுகிற பழக்கமும் தமிழகத்தில் இருந்திருக்கு. இதெல்லாம் எங்கே தமிழகத்தில் பதிவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தினுடைய தென் பகுதிகளில், அதுவும் குறிப்பாக மதுரை, விருதுநகர் மாவட்டங்களில் இது பதிவாகி இருக்கிறதா சொல்லப்படுது. இது பல ஊர்களில் பரவலாக இது நடக்கக்கூடிய ஒன்று தான். இது கருணை கொலைன்னு இன்றைக்கி நம்ம பேசணுடைய லோவர் வெர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த இறப்பு வீடுகளில் பார்த்திங்கனாக்கா அவருடைய மரணம் ஒரு எளிமையாக நடக்கணும், அது ரொம்ப சித்திரவதையாக அவர் அனுபவிக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இந்த முறை. இது ஏன் தலைக்கு ஊற்றுதல் அப்படின்னு ஏன் வச்சாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் ரொம்ப இழுத்துட்ருக்குன்னா அவரை உடம்பு முழுக்க நல்லெண்ணெய் தேய்ப்பாங்க. நல்லெண்ணெய் தேய்ச்சாலே அது குளிர்ச்சி, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதாவது வாதம், பித்தம், சிலைத்துவம்ங்கிறதுல சிலைத்துவ நாடி போச்சு அப்படின்னா தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளித்தா உடம்பு சரியாகும், அந்த நாடி சரி பண்ணி விடாத. வாரத்துக்கு ஒரு நாள் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு நம்ம ஊரில் சொல்கிறாங்க. அப்போது அந்த சிலைத்துவ நாடியை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, உடம்பு முழுக்க நல்லெண்ணெயை தேய்ச்சி விட்ருவாங்க. தேய்ச்சதுக்கப்புறம் அவரை அதிகாலையில் குளிப்பாட்டுவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா பச்சை தண்ணியில் குளிப்பாட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பச்சை தண்ணியில் குளித்த அவருக்கு இளநியை வாயில் ஊற்றுவாங்க. அப்போ இளநியை குடித்ததுக்கப்புறம் அவர் பச்சை தண்ணியில் குளித்து எண்ணெயெல்லாம் தேய்ச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அவருக்கு குளிர் ஜுரம் அதிகமாக வரும். அப்படி குளிர் ஜுரம் அதிகமாக அவருக்கு இயற்கையான ஒரு மரணம் நடக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணுவாங்க. இதற்கு பேர் தான் தலைக்கு ஊற்றுதல் அப்படின்னு பேர். அதாவது நம்முடைய பாரம்பரியத்தில் நோய் நொடி இல்லாமல் இயற்கையான மரணத்தை நோக்கி போகும்போது கூட அதில் ஒரு இழுவை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவர் உயிர் பிரிவதற்கு உறவுகளுடைய சம்மதத்தோடு இது நடக்கிறதுனால இது ஒரு கொலையாக யாரும் இதை புகார் அளிக்கிறதில்ல, வெளியில் தெரிகிறதில்ல. நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய மரணங்களில், சாலை விபத்துகளில் நடக்கிற மரணங்களை விட இந்த மரணங்கள் அதிகமாக நடக்கிறது. இது ஒரு வகையான கொலை அப்படின்னு சொல்கிறாங்க, கருணை கொலைன்னு சொல்கிறாங்க. அது நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.